ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி லன்ச் ரெசிபியாக ஒரு சிம்பிளாக ஒரு டிஷ் பண்ண போகிறேன். உளுந்து சாதம் டக்குன்னு செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு. இது 2 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவுங்க. எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கடாயை வச்சுப்போம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், மிளகு, சீரகம், இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நல்லா காஞ்ச மிளகா 1 போட்டுப்போம், 1 தாளிச்சிக்கலாம். இது வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இது. அவ்வளோதாங்க. நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க. இது எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான். இது பருப்பு ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, இது 3த்தையும் போட்டுப்போங்க. இதில் சும்மா கொஞ்சோண்டு வேர்க்கடலை போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன். நல்லா வறுபடட்டும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, நல்லா வறுபடட்டும். அவ்வளோதாங்க. இந்த சாதத்தை எடுத்து கொட்டிடலாம். இவ்வளோ சாதம்லாம் நல்லா கிண்டிப்போம். இதை ஒரு நிமிஷம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிக்கு அளவு போட்டால் போதும். நல்லா கிண்டிப்போம். இதை ஃபஸ்ட்டு அவ்வளோதாங்க. அந்த பொடியை நல்லா இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிக்கணுங்க. இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த சாதத்தில் போட்டுடலாம். இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவு கருவேப்பிலை பொடி வீட்டில் செஞ்சது, இதையும் போட்டுப்போம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தான ஒரு ரெசிபிங்க இது. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கும்போது கொடுத்து அனுப்பலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் கிண்டினா போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. எடுத்து சாப்பிட வேண்டியது தான். பசங்களுக்கு ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இது கிண்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தானதுங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உளுந்து சாதம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.